Hi, hello everyone. Welcome to my channel. This video is sponsored by SBO Digital Marketing. வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்டு குவாலிஃபிகேஷன், உங்களுடைய ஃபுல் டீட்டெயிலை சென்ட் பண்ணுங்கள். எஸ்பியோட ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் $300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் $300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. எக்ஸலில் இன்றைக்கி ஃபார்முலா என்ன பார்க்க போகிறோன்னா, கவுண்ட் பிளாங்க் எத்தனை இருக்குன்றதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஏ காலமில் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, பி காலமில் ப்ரைஸ் ரேட் இருக்குது, சி காலமில் ஸ்டாக் எத்தனை இருக்குதுன்னு இருக்குது. இப்போ இதில் வந்து எந்த ப்ராடக்ட்ஸுக்கு நம்ம வந்து டேட்டா ஃபில் பண்ணாமல் விட்டுருக்கோம், என்ட்ரி பண்ணாமல் இருக்குன்றத எத்தனை இருக்குது பிளாங்க் செல்லு, இதுக்கெல்லாம் ஃபில் பண்ணணும், டோட்டலாக எத்தனை ப்ரைஸ் ரேட்டுக்கு நம்ம வேல்யூ வந்து என்ட்ரி பண்ணணும் அப்படின்றத பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது கவுண்ட் பிளாங்க். இப்போ இங்கே வந்து பிளாங்க் செல்லுன்னு போட்டுக்கலாம். பிளாங்க் செல் போட்டு இப்போ வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஈக்குவல்ட்டு போட்டு கவுண்ட் பிளாங்க்குன்னு போட்டிங்கன்னா இங்கே வந்துடும். கவுண்ட் பிளாங்க் போட்டு இப்போ B2 செல்லுலேருந்து B11 செல் வரைக்கும் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து எத்தனை பிளாங்க் செல் இருக்குது ப்ரைஸ் ரேட்டில் அப்படின்றது இங்கே வந்துடும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து நம்மளுக்கு 3ன்னு வந்திருக்கு. இப்போ பி காலமில் லேப்டாப் அதுக்கான ப்ரைஸ் வந்து இன்னும் என்ட்ரி பண்ணாமல் இருக்குது. மிக்சர் வந்து அதுக்கும் என்ட்ரி பண்ணல, பவர் பேங்க்கு என்ட்ரி பண்ணல. அப்போ மொத்தம் 3 இருக்குது. அது கரெக்டாக இங்கே 3 நம்மளுக்கு ரிசல்ட் வந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டாக் எத்தனை இன்னும் வந்து ஃபில் பண்ணாமல் இருக்கும், அதில் எத்தனை பிளாங்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம எடுக்க போகிறோம். சேம் கவுண்ட் பிளாங்க்கு ரேஞ்ச் வந்து C2லேருந்து C11 வரைக்கும் செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தோம்னா இங்கே வந்து வந்துடும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 4ன்னு வந்திருக்கு. இன்னும் டிவிக்கு வந்து ஸ்டாக் அப்டேட் பண்ணல, கேமராவுக்கு அப்டேட் பண்ணல, அப்புறம் சார்ஜருக்கு அப்டேட் பண்ணல, பவர் பேங்க்கு அப்டேட் பண்ணல. அப்போ மொத்தம் 4 இருக்குது. அந்த 4க்கான ரிசல்ட் வந்து இங்கே எம்டி செல் கீழே 4ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து லிஸ்ட் ஆகிடுச்சு. இந்தமாரி நீங்கள் எதனா ஒரு டேட்டா ஷீட் வந்து வேல்யூ என்ட்ரி பண்ணாமல் இருக்கிறது எத்தனை இருக்கணும், எத்தனை அப்டேட் பண்ணணும், ஸ்டாக் அப்டேட் பண்ணணும், பெண்டிங்கில் எத்தனை இருக்குது அப்படின்றத ஈஸியாக உங்களால் இந்த ஃபார்முலா வச்சு கால்குலேட் பண்ண முடியும். இது வந்து சேலரி அப்டேட் பண்ணுறது, இல்லை அட்டண்டன்ஸ் போடுறது, எதனா ஒரு டேட்டா என்ட்ரி மிஸ் பண்ணியிருப்பாங்க, ஸ்கிப் பண்ணியிருப்பாங்க, அதில் எதனா வேல்யூஸ் வந்து என்ட்ரி பண்ணாமல் இருக்கிறதுன்னு எத்தனை இருக்குன்றத ஈஸியாக அந்த ஃபார்முலா வச்சு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.